விஜய் அண்ணா என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி தான் நாங்க செஞ்சு தருவோம். அதுதான் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படை வசதி வந்து சென்னையில சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில டெய்லி நைட்டு 4 டூ 5 ஹார்ஸ் மேல கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த அடிப்படை வசதியான்றது தெரியல. இது ஏதோ 1 நாள் 2 நாள் நடந்தா கூட பரவாயில்லங்க. இது வந்து தொடர்ச்சியா 6 நாளா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஹைலைட்ன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் தொகுதி, அதாவது நாங்க இருக்கிற சிஎம் தொகுதியிலே இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஈபில கேட்டாலும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. அண்ட் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சென்னையில இந்த மாரி பவர் கட் இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ராயபுரத்துல டிவிகே எம்எல்ஏவ போயிட்டு மக்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி கரண்ட் இஷ்யூனால. அண்ட் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல மக்கள் வந்து ரோட்ல வந்து நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கவர்ன்மெண்ட் வந்து இந்த இஷ்யூவ வந்து சீக்கிரமா சார்ட் அவுட் பண்ணணும். இது வந்து போன கவர்ன்மெண்ட் இருக்கும்போது இந்த மாரி நடக்கலையா அப்படின்லாம் சில பேர் கேட்கலாம். இது வந்து எந்த கவர்ன்மெண்ட் வந்தாலும் சம்மர் டைம்ல வந்து இந்த பவர் கட் இஷ்யூ வந்து நடக்கிறது வந்து நார்மல் தான். ஆனா வந்து இந்த மாரி தொடர்ச்சியா 4 ஹவர் 5 ஹவர் வந்து டெய்லி வந்து கட் பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு நாள் கட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு 2, 3 நாள் கட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து 1 ஹவர்ல வந்துரும் கரண்ட். இந்த மாரி 4 ஹவர் 5 ஹவர் கட் பண்றதுனால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அண்ட் நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 160 இடங்கள்ல வந்து இந்த மாரி வயர் ஃபால்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து இதுக்காக தான் வந்து பவர் ஷட் டவுன் பண்றாங்க. 1 டே ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூலாம் சார்ட் அவுட் பண்ணாம, இப்போ வந்து டெய்லி கட் பண்றதுல வந்து எந்த ஒரு நியாயமும் கிடையாது. பழைய கவர்ன்மெண்ட் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்காக ஓட் போட்டுருக்காங்க. இப்ப அந்த மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வந்து மாற்றமா? நாங்க எதிர்பார்த்த மாற்றமா? அப்படின்ட்டு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மக்கள் வைக்கிற ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நைட் டைம்ல கரண்ட் கட் பண்ணாம மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதி வந்து பண்ணி தர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கரண்ட் கட் பண்றத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல்.